வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா, சிம்பிளான ஒரு டிஃபன் ஈஸியா பண்ற மாதிரி கோதுமை மாவை யூஸ் பண்ணி நம்ம கரைச்ச தோசை தான் பண்ண போறோம். அதுக்கு அளவு சொல்லிடுறேன். நான் வந்து 2 கப்பு வந்து கோதுமை மாவு எடுத்திருக்கேன். 1 கப் அரிசி மாவு, ஒரு 1/4 கப்புக்கு வந்து ரவை. இதுதான் நம்ம யூஸ் பண்ண போறோம். நான் வந்து இந்த ஆழாக்கு யூஸ் பண்ணி 2 ஆழாக்கு கோதுமை மாவு சேர்த்திருக்கேன். இப்போ 1 ஆழாக்கு வந்து அரிசி மாவு சேர்க்கிறேன். இதே அழாக்குல நான் வந்து ஒரு 1/4 கப்பு வந்து ரவை எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அதையும் சேர்த்துறேன். நான் இதுக்கு தேவையான உப்பையும் போட்டுருவோம். இது கூடவே வந்து இஞ்சி, பச்சை மிளகா, கொத்தமல்லி, வெங்காயம் எல்லாமே கட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதெல்லாம் சேர்த்துடலாம். நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதுக்கு வந்து நம்ம ஒரு 6 கப்பாவது தண்ணி வேண்டியிருக்கும். நம்ம எந்த கப்பில் எடுத்துக்கிறோமோ அதே கப்லேயே அளந்துக்கலாம். நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 3-4 கப்பு ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். 3 கப்பு ஊற்றிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிடுவோம். அப்புறம் கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அளவு நம்ம ஊத்துற பதம் உங்களுக்கு தெரியும்ல. ரவா தோசை அப்படின்னாலே அப்படியே தண்ணியா இருக்கும். பாருங்க, கோதுமை தோசையும் அதே மாதிரி தான் நல்லா தண்ணியா இருக்கணும். ஸோ அந்த கன்சிஸ்டன்சி நமக்கே தெரியும். அதை பார்த்துட்டு அந்த அளவுக்கு நீங்க தண்ணி விட்டுக்கலாம். இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ஐடியாக்காக சொல்றது. 5லேருந்து 6 கப்பு வரைக்கும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு 5 கப்பு விட்டு பார்த்தோம்னா சரி, ஓகே, கரெக்டா இருந்ததுன்னா அப்படியே வச்சுக்கலாம். இல்லைன்னா இன்னொரு 1/2 கப் எக்ஸ்ட்ரா விட்டுக்கலாம். இல்லைன்னா இன்னொரு கப் எக்ஸ்ட்ரா விட்டுக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்து கண் மதிப்புல நம்ம செஞ்சுக்கணும். இப்போ அடுத்த ஒரு 2 கப்பு விடுறேன். இதையும் மிக்ஸ் பண்ணிடுவோம். நான் இப்போ ஒரு 5 கப்பு தண்ணி விட்டுருக்கேன். இது பாருங்க, இந்த பதத்துல இருக்கு. ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். ஊறினதுக்கு அப்புறம் பார்க்கலாம். அப்ப தண்ணி எல்லாம் கொஞ்சம் கெட்டிமா இருந்த மாதிரி இருந்துன்னு வச்சுக்கோங்க. அப்ப இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். சரி, அதை அப்படியே ஓரமா வச்சிடும். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். பாருங்க, ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலேயே ஊறிடுத்து. பார்த்துருவோம் நாம. சரிங்களா? இன்னும் கொஞ்சம் தண்ணியா இருந்தா நல்லா இருக்கும். இப்ப என்ன பண்ண போறோம்னா, சீரகம், அப்புறம் மிளகு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நாம இன்னொரு 1/2 கப்புக்கு இல்லை 1 கப்புக்கு தண்ணி சேர்க்குறேன் நான். பாருங்க, தண்ணி இந்த அளவுக்கு தண்ணியாவது இருக்கணும். தெரியுதா உங்களுக்கு? அப்போதான் கரெக்டாக வரும். பாருங்க, கல் காஞ்சிருக்கு. இப்போ ஊற்றும் போது ஒரு பெரிய கரண்டி இருந்தால் பெரிய கரண்டி எடுத்துக்கோங்க. இல்லை டவராவோ டம்ளரோ எது உங்களுக்கு சௌரியமாக இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. நான் பாருங்க, இப்போ டம்ளர் தான் எடுத்துக்கிறேன். ஒவ்வொரு வாட்டியும் ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதான். எண்ணெய் கொஞ்சம் விட்டுக்கலாம். ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் தான் திருப்பணும். வெந்திருக்கு, எடுத்துடலாம் நாம. இப்போ இதே மாதிரி அடுத்த இது விடுவோம். நல்லா ஒரு கலக்கிட்டு அப்புறமா இருங்க. ஓகேங்களா? இந்த ஓட்டையா வரும். நல்லா நீர்க்க எவ்வளவுக்கு எவ்வளவு நீர்க்க இருக்கோ அப்பதான் தோசை வந்து நல்லா வரும். கரைச்ச தோசை வெந்திருக்கும். திருப்பிடலாம். இந்த மாதிரி இந்த மாவு வந்து ஒவ்வொரு வாட்டியும் மிக்ஸ் பண்ணிட்டு நீங்க வந்து விடுங்க. கொஞ்ச நேரம் ஆக கொஞ்சம் கெட்டிமா இருக்க மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். ஆமா, ரவை இருக்கிறதுனால கொஞ்சம் ஊறும். அதனால வந்து ஊற கொஞ்சம் கெட்டிமா இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நீங்க வந்து வாக்க ஆரம்பிக்கலாம். பாருங்க, நம்ம விட்டப்ப எப்படி இருந்தது, இப்ப எப்படி இருக்கு பாருங்க. வேணும்னா தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது கரெக்டா இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு இந்த மாதிரி இருக்கும். அப்புறம் ஊற கொஞ்சம் கெட்டிமாகும். அப்போ லாஸ்டா வரும்போது உங்களுக்கு கொஞ்சம் கெட்டிமா இருக்கும். அப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஊற்றுங்க. இந்த ரவா தோசைக்கு வந்து நல்ல ஒரு தேங்காய் சட்னி இல்லைன்னா மிளகாப்பொடி, சக்கரை தொட்டு சாப்பிட்டு பார்க்கலன்னா சக்கரை கூட தொட்டு சாப்பிட்டு பாருங்க. ரொம்பவே டேஸ்டா இருக்கும். ரொம்ப சிம்பிளான கோதுமை மாவுல வச்சு ஒரு கரைச்ச தோசை வச்சிருக்கோம். ரொம்ப சிம்பிள். டக்குன்னு டிஃபன் பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா உடனே இப்ப பார்த்த உடனே கோதுமை மாவு இருக்கு, அரிசி மாவு இருக்கு, ரவை இருக்கு, 3மே நம்ம வீட்டுல இருக்கும். ஸோ நீங்க பார்த்த உடனே டக்குன்னு பண்ணிடலாம். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப சிம்பிளான ஈஸியான ஒரு டிஃபன் கோதுமை மாவுல கரைச்ச தோசை. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. நான் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன்.